ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்திக்கு நம்ம வேலை ஊட்டி விட்றத பார்த்து 3 பேரும் பொறாமப்படுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஒன்று நம்ம ஊசி பட்டாசுங்க, இன்னொன்று நம்ம தேனுங்க, இன்னொன்று அவங்க பாட்டி நீயுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு தாண்டா இருக்காது? இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா எல்லாருமே எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவாங்கடா. அந்த மாதிரி இல்லையேன்ற கவலை எல்லாருக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உண்மைதாங்க, ஏக்கமும் கவலையும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப்க்கு ஊட்டி விடுங்க, செம்மையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஊட்டி விட்டதை பார்த்தோன்னே எப்படி மாறிட்டான் பாருடி உன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்கும் காண்டாம இருக்கமா கத்துறாரு. டே, இப்போ கூட ஏன்டா உன் மனசில் ஈரம் இல்லையா? உன் மனசில் கொஞ்சம் கூட இறங்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம சிக்கல் சிவபதி தாங்க. ஏன்டாப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தென்னரசை திட்டுறாரு. என்னன்னு பார்த்தா, வரி பணத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ ஓவரா பண்ணினா நான் மறுபடியும் வேலை தலைவராக்கிடுவேனான்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. அச்சோ வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனால காமிக்கிறாங்க. மீனாவுக்கு பொசசிவ்னஸ் பொங்குனதும் இல்லாமல் ஏதோ லேகியோன் வாங்கிட்டு வந்து கலந்து கொடுத்துருச்சு. இதனால இவருக்கு வயிறு கலக்கி பாத்ரூம் போவாரே தவிர மறுபடியும் பக்கத்தில் ஒரு வாரன்னு இந்த பொண்ணு எதிர்பார்த்து டூயட்டில் கனவுல அப்படியே போய் பொத்துன்னு கீழே விழுந்துச்சு பாரு. ஸோ இன்னலுக்கு வாமா எந்திரிமா, யாருமா தள்ளி விட்டதுன்னு ஏஞ்சி பார்த்தா அவரு தூங்கிட்டாருங்க. நம்ம சேரன் பாவும் நம்ம மீனா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ புரியுதா? லேகியெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முதல்ல லவ்வை வைமா, சந்தேகப்படாதம்மா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், லைஃப்பில் எல்லாம் தன்னால் நடக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இந்த பொண்ணுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கதாலும் கேட்காது. ஓகே.